பிரைஸ் த லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே வந்து பெண்களுக்கான ஜெபம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தபடி அந்த பெண்களுக்கான ஜெபத்தில் இன்றைக்கி விசேஷமாக குழந்தை இல்லாத பெண்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். குழந்தை எவ்வளோ முக்கியம், அதற்காக நம்ம தெரிந்து கொண்ட வசனம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை. அப்பொழுது அவர், உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமாய் பின்பு எனக்கு இன்பமுண்டாயிருக்குமோ என்றார். அதற்கு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அதே இது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவனென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இந்த வசனத்தில் பார்க்குறோம். இந்த வசனத்தை வச்சு தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். விசுவாசத்தினாலே குழந்தை பிறந்துச்சு. கர்த்தர் சொல்றாரு, ஆனால் நகைக்கிறாங்க. ஐயோ என்னது, எனக்கு தான் வயசாகி போச்சு, எனக்கு எப்படி பிறக்கும்? ஒருவேளை உங்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாவோ இல்லை வசனம் மூலமாவோ இல்லை உங்கள் உள்ளத்திலேயோ கர்த்தர் பேசியிருந்தா நம்புங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாமுக்கு வயது முதிர்ந்தவனாயிருந்தும் சாராள் மலடியாயிருந்தும் கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். விசுவாசத்தினாலே அது நடந்துச்சு, நம்புனாங்க. அதை போல் நீங்களும் விசுவாசிங்க. நிறைய இருக்குது பைபிளில், நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி குழந்தையை கொடுத்துருக்காரு. அதனால் நம்புங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறார், நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் மேலே நம்பிக்கை வைங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். உங்கள் கண்ணீரை கண்ட தேவன், கண்ணீரை கண்ட தேவன் உங்களை நகைக்க செய்வார். உங்களை உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார். உங்களுக்கு நல்ல குழந்தையை கொடுப்பார். அதற்கேற்ற பலனை கொடுப்பார். உங்கள் கர்ப்பத்தை பலப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பா அந்த வேலையை உடைய பாத்தில் வருகிறோம் ராஜா. அப்பா இன்னைக்கு வந்து பெண்களுக்காக எவ்வளோ பெண்கள் ஆண்டவரே குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க சுவாமி. நிறைய ஒவ்வொரு இடத்துலும் அப்பா எவ்வளோ கஷ்டங்கள் அப்பா. முதல்ல வீட்டில் கஷ்டம். கணவன் என்ன நினைப்பாரோ, ஒருவேளை கணவன் ஓகே பரவாயில்லன்னு அணைச்சிக்கிட்டா அங்கே உள்ள மாமியாரால் இல்லை அந்த குடும்பத்தில் கஷ்டம். அப்பா குழந்தையிலேயே ஒருவேளை மற்ற அண்ணன் குழந்தையோ யார் குழந்தையோ போச்சுன்னா வேற குழந்தைகளை பார்க்கும்போது ஐயோ எனக்கு குழந்தையிலேயேன்னு உள்ள ஒரு ஏக்கம். அப்பா ஐயோ எத்தனையோ விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்து உடம்புல பலவீனம். அப்பா இறங்குவீராக சுவாமி. பைபிளில் நிறைய பெண்களுக்கு நீங்கள் குழந்தை கொடுத்துருக்கீங்க சுவாமி. மலடியாக இருந்த நிறைய பேருக்கு குழந்தை கொடுத்துருக்கீங்க சுவாமி. இப்பொழுது நாங்கள் பார்த்துக்கிற போது ஆண்டவரே சாராளுக்கு ஆண்டவரே அப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆனாலும் நீர் குழந்தையை கொடுத்துருக்கீங்க சுவாமி. அப்பா சரீரம் செத்து போச்சு, அதாவது குழந்தைக்கு ஈவன் சான்ஸே இல்லை டாக்டர்ஸோட இதுபடி, ஆனால் நீர் குழந்தை கொடுத்துருக்கீங்க சுவாமி. அப்படிப்பட்ட நம்பிக்கையை தாங்கப்பா, உம்மால முடியும். நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினீர். அதில் கூட ஆபிரகாம் அவசரப்பட்டு வேற ஒரு மனைவியோட சாராலாம் இருக்க சொன்னாங்க. அது ஒரு சந்ததி வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு தருவேன்,
உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். விசுவாசத்தினாலே அந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்து கொண்டார்கள். விசுவாசத்தினாலே அந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு நிறைவேறியது. அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. ஈவன்தோ வயசு ஏறிக்கிட்டு போனாலும் சரி பாருங்க, அந்த மாதிரி ஈவன் அந்த உடம்பு செத்து போனாலும் சரி, கர்ப்பம் ஆண்டவரே அதை கேட்டு ஒரு இதில் இல்லாமல் இருந்தாலும் சரி, டாக்டர் சொல்கிறாங்களா ஒன்றும் பண்ண முடியாது, குழந்தை கிடைக்காது இனின்னு சொல்கிறாங்களா, ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களா, இத்தனை வயசாச்சு இனி அவ்வளோதான், பீரியட்ஸ்லாம் நின்று போச்சு, இனி குழந்தை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களா. பட் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அப்பா இறங்கும் 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 ஒவ்வொரு பெண்களையும், யாரெல்லாம் குழந்தை இல்லையே நான் ரொம்ப வருஷமாக காத்திருக்கேனே அப்பா, எனக்கே நிறைய பேர் தெரியும் இதே மாதிரி காத்திருந்து குழந்தைய பெற்றவங்க, கர்த்தருடைய கிருபையினால் குழந்தைய பெற்றவங்க நிறைய பேர் தெரியும். அப்பா அப்படிலாம் நீங்கள் நிறைய பேருக்கு குழந்தைய கொடுத்துருக்கீங்க. அதே போல் இப்போது கேட்கிற ஒவ்வொருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சுவாமி, நீர் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன். அப்பா குழந்தை உருவாகிறதுக்கு அப்பா உம்மால முடியும். அப்பா ஒருவேளை அதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டி இல்லைனாலும் அந்த குழந்தைய உருவாக்க உம்மால முடியும். அப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது 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 அப்பா ஒவ்வொரு கர்ப்பமும் ஆண்டவரே நீர் தொட்டு அந்த கர்ப்பத்தில் குழந்தை ஆண்டவரே தரிப்பதற்கு நீ கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு யாரெல்லாம் எவ்வளோ அழுவாங்க சுவாமி, ஐயோ எவ்வளோ கவலை, எவ்வளோ மனக்கவலை, ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது எவ்வளோ கவலை, வீட்டில் இழிவாக பேசும்போது எவ்வளோ கஷ்டம் அப்பா, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எவ்வளோ கஷ்டம் அப்பா. அப்பா 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 நீர் மனம் இறங்கும் ராஜா, நீர் மனம் இறங்கும் ராஜா, இனி மனம் இறங்கும் அப்பா. அப்பா எல்லாரும் ஏளனமாக பேசுகிறாங்களா, அவங்களுக்கு மத்தியில் நான் ஆண்டவரே நீர் அவங்களை ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கப்பா. இது கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அப்பா. அப்படிப்பட்ட கிருபையை கொடும். ஆண்களும் ஆண்டவரே அப்பா பொறுமையாக போகிற ஆண்களுக்காக, ஹஸ்பண்ட்ஸ்க்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. அந்த நிலைமையிலும் பொறுமையாக ஆண்டவரே மனைவியை நேசிக்கிற கணவன்களுக்காக நன்றி சொல்கிறோம். அதை நினைத்தரணும் அப்பா. எப்படியாவது சாமி ஆபிரகாம் வயது முதிர்ந்த போதிலும் குழந்தையை கொடுத்தீரே, ஒருவேளை எவ்வளோ ஏஜானாலும் சரி, எவ்வளோ வருஷமானாலும் சரி, உங்களால் குழந்தைய கொடுக்க முடியும். அதை விசுவாசிக்க அப்போ அந்த விசுவாசிக்க அதை நம்ப கர்த்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த கர்த்தர் ஆண்டவரே அவர் குழந்தைய கொடுப்பாருங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு கொடுங்க அப்பா. கர்த்தர் ஆல் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த கர்த்தரால் நிச்சயமா எனக்கு குழந்தை வரும், உண்டு உண்டு உண்டு, கர்ப்பத்தில் தரிக்க உதவி செய்வார் என்ற அந்த நம்பிக்கையான எண்ணத்தை கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுங்கப்பா. அப்பா இறங்கும் சாமி, இறங்கும் சாமி, இறங்கும் சாமி, இறங்கும் சாமி அப்பா. நாங்கள் எல்லாம் கெஞ்சி கேட்குறோம் இந்த ப்ரேயரில். ஒருவேளை எல்லாரும் யார் யார் கேட்குற இணைஞ்சி அப்பா அந்த குழந்தை இல்லாத பெண்களுக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்கிற தேவன் நீதான் சொல்லியிருக்கிறீர்களப்பா. ஆண்டவரே என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லியிருக்கிறீர். அப்படி ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நிரூபியும் அப்பா. மற்றவங்க எவ்வளோ நாள் ஏளனமாக பேசினாலும் சரி, இல்லை அவங்களே ஏளனமாக நினச்சாலும் சரி, ஆனால் நீங்கள் கொடுக்க போகிறீர், நீங்கள் கொடுக்க போகிறீர். எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். கோடானு கொடி ஸ்தோத்திரம், கோடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நான் உனக்கு குழந்தைய கொடுப்பேன், அடுத்த வருஷம் நான் வருவேன், அப்போ அந்த குழந்தை உன் கையில் இருக்குன்னு சொன்னீங்க, அன்னைக்கு சாராளுக்கு சொன்னீங்க. அதே போல் அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை இருக்கும், குழந்தை உண்டு, குழந்தை உண்டு, குழந்தை உண்டு. கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். எப்படிப்பட்ட நிலைமையிலும் அந்த குழந்தையை கொடுக்க கர்த்தரால் முடியும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை இன்னைக்கு ஆண்டவரே நிறைய பெண்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்க கண்ணீரை நீர் தொடச்சதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளோ ஏளனமான இடத்துல அனுபவிச்சதெல்லாம் நீர் ஆண்டவரே போக்கி அந்த ஏளனமாக அனுபவித்த இடத்துல அவங்கள ஆண்டவரே நீ தலை நிமிர்ந்து நிற்க சொல்ல போகிறதுக்காக, குழந்தையோடு தலை நிமிர்ந்து நிற்க சொல்ல போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய 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 அற்புதத்தை, நினைக்க முடியாத காரியத்தை இன்று நீர் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மால் கூடாத காரியம்
ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. குழந்தை அப்பா, நல்ல ஒரு குழந்தைய உமக்காக வளர்க்கும்படியாக ஆண்டவரே அந்த கணவனுக்கு மனைவிக்கு நீர் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. பெரிய காரியங்களை செய்யும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். அதே மாதிரி பிறந்த நாளையும் திருமண நாளையும் இன்று காண்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்று பிறந்த நாளை காண்கிற உங்களுக்கு நீர் கொடுக்குற வாக்குத்தத்தம், ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்துக்காக அவங்க காத்துக்கிட்டே இருந்தனா இன்னைக்கு அவங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? அவங்களுக்கும் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறேன் சுவாமி. அப்போ திருமண நாளை காண்கிறவர்களுக்கும் கர்த்தரால் உண்டாத காரியம் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி எனக்கு சொல்கிறப்பா. அதுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. வெறும் திருமணத்தில் பிரிவா அப்பா, திருமணத்தில் திருப்தி இல்லையா? உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு நீர் குழந்தையை கொடுக்க போயதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். எத்தனை வருஷம் ஆனா என்ன ஆண்டவரே, காத்திருப்பவர்களுக்கு ஆண்டவரே நீர் மகிழ்ச்சியான ஒரு செய்தி இன்று கொடுத்ததற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். ஓகே, குயிஸ் டைம். இதில் உள்ளதே தான் கேட்க போகிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றபோது எத்தனை வயது? எல்லாருக்கும் தெரியும், ஈவன் நான் மெசேஜில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் பண்ணுங்கள், கிஃப்ட் அனுப்புறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.